பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளே, சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். அந்த காலங்கள் நமக்கு ஒரு இருண்ட நேரமாக அல்லது கஷ்டமான நேரமாக மாறிவிடுகிறது. ஆனால் பாருங்க, தேவன் தீர்மானித்த அந்த கிருபையின் நேரம் வரும்போது அவர் செயல்படுகிறாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் எழுந்து செயல்படுகிறார். நீங்கள் எப்போ முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ சோர்ந்து போய் தளர்ந்து போன நிலையில் இருக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்காக தேவன் எழுந்து செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவுமே நகராத போல தெரியும். பாருங்களேன், தேவன் அமைதியாக இருக்கிறது போல தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், அவர் விழித்திருக்கிறார். அவர் எழுந்து செயல்படும்போது உங்கள் சூழ்நிலை மாறுங்க. இல்லை, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சில நேரத்தில் தேவன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவன் உங்களுக்காக செயல்பட போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. ஒரு கிருபையின் காலம் இருக்கிறது. அந்த கிருபையின் காலம் அப்படின்னா என்னன்னா, நமக்காக தேவன் நியமித்த நேரம். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் கதவுகள் திறக்கப்படும், தடைகள் மாறும், சில நன்மைகள் உண்டாகும். தேவனிடத்திலிருந்து நீங்கள் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வேதத்தை வாசிக்கும்போது பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த காலை வேளையில் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த அந்த நேரம் இப்போ வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்களேன், அதற்காக குறித்த நேரம் வந்தது. கர்த்தர் செயல்படுவதற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் தம்முடைய கிருபையை காட்டினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபையை
நமக்கு கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், அவர் உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் காரியத்தை எழுந்து நடப்பிப்பதற்கு கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நேரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இந்த காலவில் நான் சொல்லுவேன், உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். ஜெபிப்போம்மா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த காலவெளியில் உங்களுடைய நேரத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்காக எழுந்து எங்கள் காரியங்களை நீர் நிறைவேற்றி தருவதற்காக நன்றி அப்பா. உங்கள் கிருபையை எங்கள் மேலே காண்பித்ததற்காக நன்றி. இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.